Vandanam Suswagatam and welcome to Ramco Super Great Simmons Varangum Jaya Super Singer South India. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம். Powered by the Chennai Silks. கடந்த சில வாரங்களாக ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கேபி சாரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் கேபி சார் படத்தில் வந்து ஹிட் சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் நம்ம ஷோ ஓட 3 pillars 3 தூண்கள் நம்ம எல்லாருக்கும் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பிலவட் ஜட்ஜஸ். Let's welcome Bharadwaj sir. Let's welcome SP Shailaja ma'am. Let's welcome Nityashri ma'am. Let's welcome our special guest M Kalyan sir. Dheem tana dhirana dhina धींतान धीरन धीर धीरना Tribute to KB sir roundல அடுத்ததா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற contestant Nizaruddin Shah. Let's welcome Nizaruddin Shah. ஹாய் நிசார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன சாங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக? மன்மதலீலை ஃபிலிமில் மனைவி அமைவதெல்லாம் சாங். அப்படியா? ரொம்ப அழகான ஒரு தத்துவம் நிறைந்த ஒரு பாடல். இந்த படத்தை பற்றி வந்து நம்ம பேசுகிறத விட ஷைலஜா மேம் மன்மதலீலை படத்தை பற்றி உங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு டைட்டிலில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பயங்கரமான பிரச்சனை வருது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. பட் அந்த பீரியடில் அப்போவே அவ்வளோ ஃபார்வர்டாக திங்க் பண்ணி பல பேருக்குள்ளே பல தாக்கத்தை உருவாக்கின படம் அது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்துச்சு மேம்? சத்தியமாக எனக்கு தெரியாது. சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் அப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இல்லை நம்மளுக்கு. நம்ம வாரி எல்லாமே தலைக்கு மேலே இப்போ தான் பிரச்சனைகள் எல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப அட்வான்ஸ்டாக முன்னாடிக்கு போகிறோம். பிரச்சனைகள் எல்லாம் திருப்பி திருப்பி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அப்போது வந்து அப்படி இருந்தாலும் அந்த படத்துக்குள்ளே யார் படம் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பாலச்சந்திர சார்னு ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் பாலச்சந்திர சார் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நன்மைக்கு தான் சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. படம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால தான் அட்வான்ஸாக முன்னாடிக்கு போகிறோமா பின்னாடிக்கு யோசிக்கிறோமான்னு தெரியாது. ஸோ அதனால் பாலச்சந்திர சார் படத்துக்கு வந்து டைட்டிலுக்கு பிரச்சனையே வராது, என்றைக்குமே வராது. தேங்க்யூ வெரி மச் மேம் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த சாங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
இரவில் நிலவொன்று உண்டு, உறவினில் சுகமொன்று உண்டு. இரவில் நிலவொன்று உண்டு, உறவினில் சுகமொன்று உண்டு. மனைவியின் கனவொன்று உண்டு, எனக்கது புரிந்தது இன்று. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல். அழகினை புரியாத பாவம், அருகினில் இருந்த லாபம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நிசாருதீன், ஹாய். ஹலோ. ஹாய். பா, பயங்கரமாக வேர்த்து விறுவிறுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாடி முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த சாங்கை நல்லா அர்த்தம் புரிஞ்சு பாடினீங்களா? மீனிங் புரிஞ்சுதா? சத்யனா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என் சாங்கு படித்தது. ஓ. ஆனால் சாங்கு படிக்க எனக்கு முடியல, ஏன்னா என் ஃப்ரெண்டோட அப்பா திடீர்னு He passed away. We are sorry for that. அப்போது சாங்கு கிடச்சது முன்னாடி கிடச்சது, ஆனால் படிக்க முடியல. எங்கே வந்ததுக்கப்புறம் தான் படித்தது. ஒன் டே ஷார்ட் டைமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க சாங் படித்தது. ஆனால் டைமிங் கரெக்டாக வரல. டைமிங் கரெக்டாக வரல. பட் நம்ம ஜட்ஜஸ் இருக்காங்களே உங்களுக்கு, கரெக்டாக நீங்கள் கரெக்டாக வரலனாலும் அவ்வளோ ஸ்வீட் ஜட்ஜஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். நிசருதீன், நல்லா இருந்தது. ஃபஸ்ட் அதை தான் சொல்லணும். நீங்கள் ஒரு நல்ல திறமைசாலி, நல்லா பாடுறீங்க. அற்புதமான குரல், இறைவன் கொடுத்த வரம் உங்களுக்கு. அண்ட் ஒரு பில்டின் தம்புரா இருக்கிற மாதிரி நல்ல ஸ்ருதி சுத்தம், குரலில் வந்து அளவான சங்கதி பேசுகிறது, கரெக்டாக எவ்வளோ இருக்கணுமோ அது மாதிரி பேசுகிறது நல்லா இருந்தது. நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஓவரால் அப்படி கேட்குறதுக்கு எதமாக சரி, நல்ல சாங், அழகான பாவம், அந்த மயக்கம்லாம் வரும்பொழுது தேவையான எமோஷன்ஸ், பாவம் எல்லாமே நல்லா இருந்தது. ரசிக்கும்படியாக இருந்தது நீங்கள் பாடினது. கொஞ்சம் டென்ஷன், எதுக்கு நல்லா பாடுறீங்க ஏன் நீங்கள் சொன்னீங்க. சரி, நம்ம எந்த கலைஞராக இருந்தாலும் சரி, அது மெயினாக சிங்கர்ஸ் வந்து பாட்டுக்குள்ளே நுழையிற சமயத்தில் தவம் மாதிரி மீதி எல்லாத்தையும் விட்டுடணும். பாட்டு மாத்திரம் அந்த ஒரு வரம் நமக்கு இருக்குல்ல. அந்த பாட்டு பாடுற சமயத்தில் வேறு ஏதாவது மனசில் வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் உலக வாழ்க்கையில் சந்தோஷம், துக்கம் எல்லாம் நவரசம்.
பவர் இந்த பாட்டிலேயே எவ்வளோ ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அடங்கி இருக்கு இல்லையா. அதனால் நீங்கள் ஸோ அதை தாண்டி தான் நம்ம எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் நல்லா பாடினீங்க, டென்ஷன் கூட வேண்டாம், நிம்மதியாக இருங்க. பட் இது கஷ்டமான பாடல்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்து நல்லா கற்றுண்டு பாடியிருந்தீங்கன்னா இதை விட ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் அபவுட் த ஃப்ளாஸ், அந்த தாளம் கொஞ்சம் பிரச்சனையானது, அதை பற்றி சொல்ல வேண்டாம். நல்லா இருந்தது, ஓவரால் சங்கதிகள் நல்லா இருந்தது. எனக்கு தோணிது அந்த தேர்ட் சரணம், ஃபஸ்ட் 2 சரணம்ஸ் வந்த ஒரு சுகம் வந்து அந்த தேர்ட் சரணத்தில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அதுலேருந்து தான் கொஞ்சம் அப்படி டென்ஷன் தலை தூக்கி கடைசி பல்லவியை கொஞ்சம் கூட்ட விட்டுட்டேங்க. பரவாயில்ல, நல்லா பாடினீங்க. ஹலோ நிஸ்ருதீன், ஹாய் சார். ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் யேசுதாஸ் சாரோடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்ஸ் இது. அப்புறம் அந்த டயத்தை ரொம்ப பாப்புலர் சாங் இது. இப்போ நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பாடலை கேட்டு தான் வந்து ரொம்ப ஒரு அப்படியே ரொம்ப லைட் மியூசிக்கில் இன்வால்வ் ஆகி இன்றைக்கி இந்த மியூசிக் டேரக்டர் ஆகிட்டோம். ஸோ அந்தளவு வந்து இது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமஸ் சாங் அண்ட் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். அதை நீங்கள் வந்து ரொம்ப அலட்சியமாக பாடிட்டீங்க, ஈஸியாக பாடிட்டீங்க. இன்ஃபேக்ட் யூ ஹேவ் எ கிரேட் பொட்டென்ஷியல் நிஸ்ருதீன், ஐ ஷுட் டெல் யூ. நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ கோயிங் டு பி எ பிக் சிங்கர், அது மனசில் வச்சுங்க. ஆனால் என்னென்னா அந்த பாட்டில் வந்து எங்கே எடுக்கணும், தாள பிரச்சனைலாம் கொஞ்சம் சில இடத்துல இருந்தது. பட் யூ ஹேவ் எ கிரேட் வாய்ஸ், பில்ட் இன் ஸ்ருதி சிஸ்டம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா யூ வில் பி வெரி குட் சிங்கர், ஐ கேன் அஷ்யூர் யூ தட். ஸோ கான்சன்ட்ரேட் அண்ட் டூ வெரி வெல். பெஸ்ட் விஷஸ். நிசருத்தீன், ஃபஸ்ட்டு அந்த சாக்கி எடுத்த உடனே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு சில இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா வேலை பண்ணுது. சில கமக்கங்கள் மறந்து போயிட்டீங்க இங்கே, அங்கே அந்த எண்டிங்ஸ் எப்படி வரும்னு திடீர்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிங்க. அப்படியே அந்த லாஸ்ட் சரணம் மேனேஜ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மேபி அங்கே 2 வாட்டி பாடணுமா 1 வாட்டி பாடணுமா எப்படி எண்ட் பண்ணணுன்னு அந்த தாட்டில் விட்டுட்டீங்க நீங்கள். பரவாயில்ல, பட் இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா கிட்ட ஃபில்டர் அப்படியே நடக்குது, ஃபில்டர் ஆகுது இல்லையா? ஸோ இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்க. வெறும் வாய்ஸ் வச்சு மட்டும் பண்ண முடியாது. பட் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சார் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஜோதிஷ், தேங்க்யூ மேம். ஸோ நிசாருதீன் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஹாப்பியாக இப்போ? ஹாப்பி. எல்லாருக்கும் தெரியுற சாங்னால தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க. எல்லாருக்கும் இந்த சாங் நல்லா தெரியும், ஆனால் தப்பு பாடினா. மேம் நீங்கள் சொன்ன மியூசிக் பொட்டென்ஷியலோட நம்ம நிசாருக்கு இன்னொரு பொட்டென்ஷியலும் இருக்குது. எவ்வளோ டென்ஷனான அது சோகமான பாட்டாக இருந்தால் கூட நம்ம நிசார்ஜின் சிரிச்சுக்கிட்டே பாடுவார் பயங்கரமாக. அதுவும் இறைவன் கொடுத்த வரம்மா. எஸ் மேம், கண்டிப்பாக. இந்த சாங் எப்படி இட்டோ இதே மாதிரி வந்து இந்த சொல்லியிருக்கேன் என்கிட்ட. இப்போ என் கூட இல்லை, ஷிபாசவே. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர் மேலே போயிட்டார். ஆனால் அவர் அன்றைக்கே சொல்லிட்டு என்கிட்ட எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எந்த பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுட்டே இருந்தேன். நான் ரொம்ப மனசுக்குள்ள வருத்தம் இருக்கு. உங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? பட் பரவாயில்ல, உங்கள் அம்மா விஷ் மாதிரி நீங்கள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நிசருத்தீன், பாட்டு இருக்கே உங்களுக்கு, அது வச்சுட்டு அதான் அவர் கொடுத்தது, அம்மா சொல்லி கொடுத்தது. அம்மா சொல்லி கொடுத்தது தானே அது. ஸோ அந்த பாட்டு பாடினா அந்த உள்ளுக்குள்ளே வலி கூட போயிடும். வெளியில் வலி இருந்தால் நல்லது, உள்ளுக்குள்ளே இருந்தால் நல்லதில்லை. அதை எடுத்துடுங்க முதல்ல. எதுக்கு வலி? சங்கீதம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பெரிய வரம் கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு அது மூலமாக நீங்கள் சந்தோஷம் கொடுக்குறீங்க. கடவுள் முன்னாடி உட்காந்து பாடினோன்னா பெரிய சந்தோஷம் வரும். முதல்ல அந்த தாட்டே எடுத்துடுங்க. உள்ளுக்குள்ளே வலி இருக்கும்னு எல்லாருக்கும் இருக்கும் வலி, ஆனால் அது தாண்டி வெளியில் வந்தால் தானே என்ன கஷ்டம் சுகம் எல்லாம் தெரியும். விட்டுடுங்க, உள்ளுக்குள்ளே வலி இருக்கக்கூடாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ நிசாருதீன், நீங்கள் மியூசிக்கில் இன்னும் பல ஹைட்ஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது உங்கள் அம்மாவோட விஷ் மாதிரி எங்கள் எல்லாரோட விஷயம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, கேபி சாரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸை பார்க்கலாம். ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் அனுஷா ரவி. லெட்ஸ் வெல்கம் அனுஷா ஆன் ஸ்டேஜ். ஹலோ அனுஷா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? நான் பார்த்தாலே பரவசம் மூவிலேருந்து அழகே சுகமாக பாட போகிறேன். செம்ம சூப்பரான ஒரு சாங். இந்த சாங்கை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன்? இது ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.
சுகமா உந்தன் கட்டில் சுகமா என் ஒற்றை தலையணை சுகமா அனுஷா such a lovely song, magical song அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹாய் அனுஷா, ஹலோ மேம். பியூட்டிஃபுல் சாங். எஸ் இந்த சாங்கோட சுச்சுவேஷன் சொல்ல முடியுமா? மாதவன் அண்ட் சிம்ரன் வந்து பிரிஞ்சிடுவாங்க அண்ட் அவங்க பேசணும்னு நினைக்கிறப்போ அவங்களால பேச முடியாது. ஸோ ஒரு மெலங்கலி இருக்கா இதில்? இருக்கு இல்லையா? ஓகே, அதுதான் எங்களுக்கு டவுட் வந்தது. சோகப்பாட்டா இதில் அண்டர் கரண்ட் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. பட் நல்லா இருந்தது, வெரி நைஸ், பியூட்டிஃபுல் கம்போசிஷன். அண்ட் சில எண்டிங்ஸ் வந்து என்னன்னு புரிய மாட்டேங்கிறது. மேபி எங்களுக்கு ஸ்லிப் ஆகிடுது சில இடத்துல, உங்களுக்கும் தெரியறது இல்லையா? பட் இது டியூட் தானே இது? எஸ் மேம். பட் உங்கள் பொட்டென்ஷியலுக்கு மட்டும் டவுட்டே கிடையாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் வாய்ஸ். அது சில இடத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. தேங்க்யூ மேம். கீப் இட் அப். எஸ் மேம். எல்லா டைப் ஆஃப் சாங்ஸ் பாடக்கூடியவங்க நீங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அனுஷா, எஸ் மேம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ மேம். ஸ்மூத்தாக இருந்தது வாய்ஸ், ஒரு சாட்டின் மாதிரி இருந்தது வாய்ஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தேங்க்யூ. பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து இது யார் பாடியிருக்காங்க இந்த சிங்கர்? ஸ்ரீனிவாஸ் சார் அண்ட் சாதனா சர்கம் மேடம். நான் உங்களை கேட்குற சமயத்துலலாம் சாதனா சர்கம் இல்லை வந்து ஸ்ரேயா கோஷால் அந்த மாதிரி இருக்கிற சிங்கர் பாடின பாட்டு தான் நீங்கள் நிறைய எடுத்துக்கிற மாதிரி தோன்றுறது. கரெக்டாக ஒரு சுவாசமே பாடினீங்களா போன தரமோ? ஸோ அந்த மாதிரி ஒரு டச்லேயே இருக்கிற சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ? எஸ் மேம், ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் இல்லையா? பட் வேறு விதமான பாட்டும் கேட்கணும் உங்கள் வாய்ஸில். வெர்சடைலிட்டி ரொம்ப முக்கியம். எல்லா விதமான பாட்டும் நீங்கள் பாடுறது எப்படின்னு கேட்கணும். எஸ் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்லி திங்ஸ் இல்லை, லேண்டிங் நோட்ஸ் கொஞ்சம் லோ நோட்ஸ் பொழுது கரெக்டாக ஒரு கணிப்பு வர முடியல, ஒரு அசம்ஷன் நீங்கள் எப்படி பாடுறீங்க அப்படின்றது. இவங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பயங்கர ஃபுல் சப்போர்ட் இருந்தது. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்களா இல்லை வந்து என்னது அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது, எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறது முடியல. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா சரணத்தோட ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் நோட், ஒரு ஹை நோட் பிடிச்சிங்கல்ல, ஸ்மூத்தாக பிரமாதமாக பிடிச்சிங்க, நல்லா இருந்தது. அங்கேருந்து வந்து பாடுறது வெரி நைஸ், ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ட்ரெஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. வெரி பியூட்டிஃபுல். ஹலோ, ரொம்ப பிடிச்சது எனக்கு பாட்டு. தேங்க்யூ சார். உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் வாய்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஒரு ரெக்கார்டிங் பர்பஸஸ்க்கு நல்ல குரல் உங்களுடைய குரல். யூ ஹேவ் எ நேச்சுரல் கிஃப்ட் உங்களுக்கு அது. குறைகள் சொல்லணும்னா நீங்கள் வந்து சங்கதி வந்து ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது, யதார்த்தமாக இருக்கணும். நீங்கள் வந்து அதை வந்து அது ஒரு ஃபோர்ஸாக தெரியக்கூடாது. சாங்கோட ஃப்ளோலேயே சங்கதி வரணும். அது சிலதெல்லாம் வந்து அந்த சங்கதி ஒரு நேச்சுரல், அதனால் ஸ்லிப் ஆச்சு கொஞ்சம். சாரதா சர்க்கம் இந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. அண்ட் யூ ட்ரை டு காப்பி ஹர், பட் இட் வாஸ் அ குட் அட்டெம்ப்ட் ஐ வுட் சே. நீங்கள் பொதுவாக வந்து அந்த ஃபோர்ஸ் சங்கதி வந்து ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, அந்த ஃப்ளோலேயே இருக்கணும். வெல் அட்டெம்ப்டட். தேங்க்யூ சார். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ வெரி மச் சார். கல்யாண் சார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் கம்போஸ் பை ஏஆர் ரஹ்மான். அதாவது இந்த தாளத்தில் வந்து எடுத்து பண்ணுறது சிஸ்டர் சைலஜா சொன்னாங்க, இது என்ன ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துருக்காங்கன்னு. நீங்கள் சொன்னீங்க லவர்ஸ் வந்து பிரிஞ்சு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த சோகத்தில் இருக்குது. பட் ஐ கேன் சே இட்ஸ் எ லல்லபி, குழந்தைய தாளாடுறதுக்கும் அது நல்லாயிருக்கும் இந்த சாங். அட் தி சேம் டைம் ஒருத்தர் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு, சார் நான் அவங்ககிட்ட சொல்ல முடியல இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்கள அப்படியே தலையை வருடி கொடுத்து அப்படி இந்த ஸ்லோ மூமெண்ட்ஸ், அது போல் கம்போசிஷன். அது இந்த பீட்டில் எடுத்து அவர் கம்போஸ் பண்ணிக்கிறாருன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங். அதுவும் அவங்க டீம் ஒர்க் தான், கேபி சார். நாட் ஓன்லி திஸ் பிக்சர், டூயட் படம் பார்த்தீங்களா நீங்கள்? அதுலேயும் வந்து என்ன பியூட்டிஃபுல் சாங். அஞ்சலி பாடியிருப்பாங்க, சித்ரா மேம், பாலு சார் ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. தட்ஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் சாங். ஸோ இது போல் ஒவ்வொரு சாங்ஸும் அவங்க அனலைஸ் பண்ணி கேபி சாரோட ஒர்க் பண்ணி ரகுமான் அந்த லிரிக்ஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லாம் சுகமானு வந்துட்டு இருக்கும். ஸோ அது எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க.
இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இருந்து அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனுடைய ஃபார்மேட் வந்து இப்போவும் அதை ஃபாலோ பண்ணி பட் அந்த டியூன்ஸ் ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க பார், அதுதான் கம்போசருடைய டேலண்ட்ஸ் அது. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த மாடலிங் இஸ் வெரி குட். அவங்க சொன்ன போல் ரொம்ப அழகாக இருந்து கேட்குறதுக்கு. கீப் இட் அப். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஸோ அனுஷா ரவி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுகமே அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹவ் டு யூ ஃபீல்? ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி. ஓகே. நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களுடைய நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸில் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணி இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுங்க. அண்ட் இப்படி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கோம். ஸோ வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். धीम्तानधीम्तानधिरनानधीना धीम्तानधीम्तान धीरननधीरधिरना வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் அடுத்ததாக இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் லார்சன் சிரில். லெட்ஸ் வெல்கம் லார்சன். ஹாய் லார்சன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ரவுண்டில் நீங்கள் என்ன சாங் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? வானிலா பட்டின பிரவேசம் படத்துலேருந்து. பட்டின பிரவேசம் படம் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. பட்டின பிரவேசம் படம் வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ளே. அந்த ஸ்டேஜ் ப்ளேயை பார்த்து கேபி சார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வந்து அது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக நமக்கு கொடுத்தாரு. அண்ட் இந்த சாங்கில் வந்து நிறைய ஒரு ஹைலைட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் ரொம்ப அற்புதமாக எல்லாமே வந்து லாலியே முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் இன்னும் மெருகேற்றுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிபி சாரோட வாய்ஸு. ஸோ இந்த எக்ஸலண்ட் சாங்கை வந்து நீங்கள் பாட போகிறீங்க இல்லையா? அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன, முக்கியமான ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுயட் அப்படின்னாவே வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இப்படி இதுதான் வந்து டுயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மேல் டுயட் இல்லை ஃபீமேல் டுயட் இப்படி கூட சொல்லலாம். பட் டுயட் வித் வயலின் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த சாங் வந்து கண்டிப்பாக வானிலா சாங்காக தான் இருக்க முடியும். பிகாஸ் டுயட் வித் மேல் சிங்கர் அந்த வயலின் இல்லையா? ஸோ சச் அ பியூட்டிஃபுல் சாங். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் இன்னைக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டோட சேர்ந்து நீங்கள் இந்த சாங்கை பாடி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாசிச்சதெல்லாம் கேட்டேன், ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஓகே, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. நாங்கள் கூட இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். சார் ப்ளீஸ், could you please join us on the stage? இந்த சாங் வந்து உங்களுடைய ஃபேவரட் சாங் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணி எங்களுடைய கண்டஸ்டன்ட் உங்களோட சேர்ந்து பாடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஹீ இஸ் வெரி எக்ஸைட்டட். நாங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். லார்சன் செல், வெரி குட். இந்த சாங் கம்போஸ் பண்ணது எம்எஸ்வி சார் எவ்வளோ அது ரொம்ப சிம்பிளாக இது பண்ணியிருக்காரு. இந்த ஆக்சுவலாக இந்த வயலின் சோலோ வாசுது மிஸ்டர் ஜோசப் கிருஷ்ணா அண்ட் டிஎன் மணி. ஜோசப் கிருஷ்ணா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வயலினிஸ்ட். அவர் எம்எஸ்வி சார் குரூப்பில் வந்து ஆன் ஸ்பாட் வாசிப்பார். சோலோஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். இஸ் எ வெர்சடைல். இஸ் நாட் ஒன்லி அ வயலினிஸ்ட், இஸ் ஆல்சோ பிளேயிங் கீபோர்ட், த பியானோ. இஸ் எ வெரி குட் பியானிஸ்ட், வெர்சடைல் மியூசிஷியன். அவங்க வழியெல்லாம் பார்த்தா நாங்களாம் வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு கற்றுண்டோம் நிறைய. டிஎன் மணி சொல்லவே வேணாம். டிஎன் மணி, டிஎன் கிருஷ்ணன், ராஜம், அவங்களாம் இஸ் வெரி ஃபேமஸ். அந்த கர்நாடிக் இதுலேருந்து வந்தவங்க. ஸோ இன் பிட்வீன் கர்நாடிக் இதெல்லாம் வரது டிஎன் மணி சார் வாசித்தார். இது வெஸ்டர்னைஸ் சோலோஸ் வரதுலாம் ஜோசப் கிருஷ்ணா வாசித்தார். ஸோ அது அண்ணா ஒரு தடவை பார்த்துட்டு எம்எஸ்சி நீ வரணும் எனக்கு வந்து வாசிக்கணும்னு சொன்னார். அவர்கிட்ட சரியாண்ணா நான் வந்து வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஷோவில் வாசித்தேன் நான்.
ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். என்னுடைய ஆல்பத்தையும் கேட்டு ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணி என்ன இதை போல் நான் வந்து கேட்கவே இல்லை, கல்யாணத்தை போல் ஆகுது. அதை பறக்கும் பந்து பறக்கும்ன்ற ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணேன். அதை கேட்டு நீங்கள் தான் வாசித்தீங்களான்னு கேட்டார். இது போல் லிரிக்ஸ் ஒவ்வொன்றும் கேட்குது நீங்கள் வாசிக்கும் போது. அதில் ரொம்ப அழகாக இருந்தது கல்யாணம் அது. ஸோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணேன் மியூசியம் தேட்டரில். பியானோ எம்எஸ்வி சார், நான் வாசம் வித் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வந்து வாசித்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அது. இந்த சாங் எஸ்பெஷலி நீங்கள் பாடிருந்தா நீங்கள் பயமே தேவையில்லை. என் கூட வந்து அது சும்மா ஜஸ்ட் ஐ எம் ஆர்டினரி பிளேயர். நீங்கள் வந்து தைரியமாக பாடலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எவ்வளோ இன்னும் நல்லா பாட முடியுமோ அவ்வளோ நான் என்னால் ட்ரை டு லெவல் பெஸ்ட் உங்கள் கூட வாசிக்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ சார், தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஸோ வி ஆல் ஆர் வந்து வெரி ஈகர் அண்ட் எக்ஸைட்டட் டு வாட்ச் யுவர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ வெரி மச். La 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 வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா. மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா. பூவில்லாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா. பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா. இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா. இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா. தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா.
வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் கேட்டிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா என்னிலா ஆசைகள் என்னிலா கொண்டதே அதை சொல்வாய் வெண்ணிலா. நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா தே நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. ஸோ பர்ஃபெக்ட் duet பிட்வீன் சிங்கர் அண்ட் வயலின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்யாண் சார் நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் கண்டெஸ்டன்ட் உங்களோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் ஹவு ரொம்ப அருமையாக பாடினார். நான் கூட முதல்ல நினச்சேன் கொஞ்சம் பயந்து பாடுவார். நான் தான் சொன்னேன் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் கொடுத்தேன், ஸ்பிரிட். ஆமாம். அதனால் நல்ல எனர்ஜெட்டிக்காக பாடினீங்க. ரியலி ஐ லைக் திஸ். வெரி குட் கீப் இட் அப். தேங்க்யூ வெரி மச் சார். ஜட்ஜஸ் லார்சன், ஐ திங்க் திஸ் இஸ் யுவர் டே டுடே. எப்படின்னா ஒரு பெரிய ஒரு மியூசிஷியன் கூட, அதுவும் நார்மலி வந்து ஒரு செஷன் மியூசிஷியன் கூட உங்களுக்கு பாட வாய்ப்பே கிடையாது பொதுவாக. அதாவது இந்த ஸ்டுடியோவில் பாடுறவங்க தான் வாசிக்கிறவங்க தான் செஷன் மியூசிஷியன்ஸ். அவங்க கூட வந்து இன்றைக்கி ஒரு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஷுட் தேங்க் காட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஜெயா டிவி சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாசிபிலிட்டி சான்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் யூ மேட் இட் வெரி வெல். ரொம்ப நல்லா பாடினீங்க. அந்த சாரோடைய அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சுது. கான்ஃபிடென்ட். ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங். நாங்களாம் இந்த மாதிரி பாட்டை கேட்டு தான் வந்து இந்த பாட்டில் லயிச்சு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆனுன்னு வந்த ஒரு அந்த காலகட்டத்தில் வந்த பாடல் இது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒண்டர்ஃபுல். கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கல்யாண் சார். யூ மேட் த ஷோ கிரேட் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லாசன், ஹலோ மேம். எப்படி இருந்தது ஒரு பெரிய மியூசிஷியனோட பக்கத்தில் நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு பாடு? எனக்கு தான் சிங்கர்னு ஒரு ஃபீலே வருது மேம். சீரியஸாக மேம். இல்லையா? வயலின் ரொம்ப பிடிக்கும். வயலின் அப்படி இல்லை, ஒரு பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு உற்சாகம் வந்தால் இன்னும் நல்லா வரும் பாட்டு. ஸோ ஜூவேட்ஸ் எல்லாம் பாடுறச்சே எல்லோரும் சேர்ந்து பாடினோம்னா, ஒரு சிங்கர் சேர்ந்து பாடுறதுல வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ஒரு போட்டியாக வெளியே வரும். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ கல்யாணம் சார், சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நீங்கள் வந்து வார்த்தைகள் இல்லை, ஆனால் மனம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் வாசித்தது கேட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அது சொல்ல தேவையில்லை, நாங்கள் எல்லாம் சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு வந்து புகழ் பேர் தேவையில்லை. நீங்கள் அந்த ரீச் போயிட்டீங்க நீங்கள். அண்ட் லாசன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு இடத்துல தான் அடிக்கடி மாட்டிக்கிறீங்க. எந்த இடம் சொல்லுங்க மேம். நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா.
இப்போ கரெக்டாக வந்தது. நீங்கள் எல்லாரோட சேர்ந்து பாடுறச்சு 2 வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சிம்பிள் அது, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வாசிக்கிறதுக்கும் அந்த சோலோ பிளேயர் வாசிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை போல் கம்போஸ் பண்ணியிருக்காரு விஸ்வநாத் சார். அது போல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அந்த ஜாடையில் இருக்கும். ஆனால் சங்கதி வேறு. அது இங்கே வந்து நம்ம பாலச்சந்தர் சார் வந்து குறிப்பிட்டு சங்கீதம் சாகித்யம் ரெண்டுமே ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து இல்லை ஹீரோயின் அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாவங்கள் வெளிப்படுத்துறதுக்கு சங்கீதம் சாகித்யம் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிச்சுவேஷன். இந்த பாட்டு ஒன்று, தந்தன தத்தன தையன தத்தன அந்த பாட்டு ஒன்று, அப்புறம் அவர்களில் ஜூனியர் பாட்டு ஒன்று. அந்த ஒரு 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 இடத்துல வந்து இந்த ஜூனியர் பாட்டில் வந்து அந்த வென்ட்ரிலாக்விசம் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து தன்னோட கருத்துக்கள் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க. இந்த பாட்டில் வந்து வயலன் வச்சு பண்ணியிருக்காங்க. அதே வந்து அந்த பாட்டில் வந்து அவங்க வந்து தத்தக்காரம் மட்டும் கொடுப்பாங்க, அவர் வந்து சாகித்யம் கொடுக்கணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் அழகாக க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அந்த பாட்டும் சரி அவங்க பாவமும் சரி ஆக்டிங்கும் சரி எங்கேயோ பீக்ஸ்க்கு போயிடும். ஒரு டைரக்டரோட ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் அதில் தெரிஞ்சிடும். ஸோ அவருக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாட்டும் சாகித்யம் ஒரு விஷுவல் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி 3 சேர்ந்து ஒரே சமயத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு பாலச்சந்தர் சார். நிறைய விதத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ சார், பிளஸஸ். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. கேட்குறதுக்கு காது கோடி வேண்டும்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா கல்யாண் சார் மாதிரி அவ்வளோ ஒரு தேர்ந்த கலைஞர், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க வாசிக்கிறதுக்கு கூட பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவுக்கு ஆக்சுவலாக அந்த பாராட்டுதல்கள் தெரிவிச்சே ஆகணும். இது வந்து நிஜமாவே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. சார் அவங்க வயலின் கேட்டு அப்படியே லைச்சே போயிட்டோம். அந்த டைனாமிக்ஸ், அந்த விப்ராட்டோஸ் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாம் அப்படியே இன்டாக்ட், நெத்தி அடி அப்படி அவ்வளோ நல்லா இருந்தது சார். கேட்குறதுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. ஆக்சுவலாக இதை கேட்டுட்டு ஒரு கவிதையே சொல்ல மனசில் வருது அப்படியே. சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் இல்லை, கவிதைலாம் சொல்லக்கூடாது. இதை இப்படி சொல்ல தோன்றுறது. வானிலா நம் கண் முன்னிலா, கேபி சார் ட்ரிபியூட் நிகழ்ச்சியிலா, ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவிலா, இந்த வானிலா தேனிலா கல்யாண் சார் வாசிப்பிலா, லார்சன் அவர் குரலிலா, இசை கலைஞர்களின் வாசிப்பிலா, இது நம் கண் முன்னிலா, நித்யாவின் பேச்சிலா. இன்னொன்று ஒரு சின்ன டேக் கூட ஆட் பண்ணிக்கலாம். நித்யாவின் பேச்சிலான்னு கூட வச்சுக்கலாம். Thank you so much Kalyan sir, you made our day today. So லார்சனோட டே அப்படின்னு இன்ஃபேக்ட் சொல்லலாம். ஹீ இஸ் வெரி ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இன்றைக்கி. ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவில் நீங்கள் வந்து எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். எங்களுடைய ஷோவை பற்றி நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய வார்த்தைகள்? ஷோவை பற்றி நிறைய சொல்லலாம், பட் இப்போ சொல்கிறத விட நான் வாயால் சொல்கிறத விட அந்த ஜெயா டிவி சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா அவங்களுக்கு என்னுடைய வயல்னாலே நான் சொல்லிடுறேன். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் ப்ளே த வயலின். தேங்க்யூ வெரி மச் சார். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Until then, it's me வைஷாலி signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ்.
நிற்காதே உன் குரல் தான் உன் அடையாளம் அதை